ஏற்கனவே கட்டமைத்து கொடுக்கப்பட்ட சில செயல் வடிவங்கள் இருக்கு இல்லையா? அரசு அதிகாரிகள், கலெக்டர் இருப்பாரு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்போம். அவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதோ அமைக்கப்பட்ட அமைப்பு முறையை பிரிட்டிஷ் அமைச்சு கொடுத்ததோட ஒரு பெட்டரான அமைப்பு முறை, அதே அமைப்பு முறை தான், பெட்டரில் அதை விட மோசமான அமைப்பு முறையை நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்போம், அவ்வளோதானே தவிர ஆமாம் நீங்கள் வந்து அதான் இந்த யூ ஆர் ரன்னிங் அன் இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக எல்லா அரசியல்வாதிகளும் விழுந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு முதல்வர் நலத்திட்டம், வீட்டுக்கே முதல்வர் வருகிறார், அது கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். நிஜமாவே வீட்டுக்கு எந்த முதல்வர் வரும், அப்புறம் பார்த்தா அது ஒரு திட்டமா. இப்படி ஒரு ஆணவ கொலை இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு இவங்க 3 பேர் இணைஞ்சு பேசியிருக்கலாமா இல்லையா? பேசியிருக்கலாம்ல. இப்படி ஒன்று நடந்துருச்சு, 3 பேர் ஒன்னா சேர்ந்ததுக்காக பயணப்படலாம்ல. இதை நீங்கள் வந்து நீங்க முற்போக்குல வளர்ச்சிக்கு நீங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு திட்டங்களை கொண்டு வாங்க. ஆனால் ஒருமித்த கருத்தோட இதெல்லாம் செயல்படணும், ஒருமித்தோட கருத்தை செயல்படுங்க. ஸோ அப்ப நீங்கள் எதை உருவாக்க போறீங்க? காவல்துறையில் வேலை பார்த்த இவங்களுடைய அரசியல் வேலை பார்த்தவங்களே வந்து ஒரு வேலை தூண்டி இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த பக்குவப்பட்ட மனநிலை இல்லை. ஒரு பட்டியல் சமூகத்து பையனை வந்து ஒரு மருமகனாக ஏற்றுக்கக்கூடிய மனநிலை அப்படின்னா இன்னும் சமூகம் மாறாத நிலைமை தான். மேடம் வணக்கம். மேடம் இந்த முறை வந்து இவர் திருநெல்வேலியில் நடந்த அந்த சம்பவம், ஹானர் கில்லிங், கிட்டத்தட்ட வந்து நம்ம முன்னாடி ரிதன்யா கேஸ் பேசுகிறப்போ வந்து நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ், அந்த பிரச்சனை வராதுன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ரிதன்யா கேஸ் பார்த்தப்ப அதுவும் அரேஞ்சு மேரேஜ் தான். இங்கே விஷயங்கள் மாறலாம், ஆனால் இவ்வளோ பெரிய படுகொலையாக, ஏன்னா கிட்டத்தட்ட அதை படுகொலைன்னு சொல்ல வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 24 வயசு பையன், ஆனால் 26 வயசு பையனை வெட்டி படுகொலை செஞ்ச சம்பவம். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நான் எதுக்கு கேட்குறேன்னா, நீங்கள் சமூக செயற்பாட்டாளராகவும் சரி, தமிழக பெண்கள் இயக்கத்தோட நிறுவனராகவும் சரி, உங்களுக்கு லாயராக ஒரு பார்வை இருக்கும், இந்த பக்கம் தமிழக பெண்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவனராக ஒரு பார்வை இருக்கும். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த ஆணவ கொலை தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. இது வந்து இந்த சம்பவம் வந்து மிக மிக ஒரு கொடுமையான சம்பவம். இது நிகழ்ந்திருக்க கூடாது. இந்த 60 ஆண்டுகால சமூக நீதி ஆட்சின்னு மாறுதட்டி சொல்லிக்கக்கூடிய இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இப்படியான சம்பவங்களுக்கு நாம் என்ன பதில் சொல்றோம்? அதுவும் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, அந்த பெண் காதலிக்கப்பட்டதாக சொன்ன பெண்ணும் 26 வயசு இளம் பெண், அந்த காதலிக்கிற பையனும் 26 வயசு, அந்த கொலை செய்த பையனுக்கு 24 வயசு. ஸோ எப்படிப்பட்ட ஒரு இளைஞர் சமூகம் எந்த நிலைமையில் இருக்கு? இந்த சம்பவம் மற்ற இளைஞர்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க போகுது? அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுல அந்த கவினுடைய பெற்றோர்கள் படித்தவர்கள் தான். அதாவது அம்மா ஆசிரியராக இருக்கிறாங்க, அப்பா விவசாயம் பண்றாரு. அதே மாதிரி அந்த கொலை செய்யப்பட்ட பையனோட அம்மா அப்பா காவல்துறையில் இருக்கிறாங்க, எஸ்ஐயா இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்னும் வந்து கூட்டிட்டு போய் ஒரு சாதாரணமாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிற இளைஞன், அந்த கவினும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ல எந்த விதத்திலையும் நான் குறைவா பார்க்கல. ஏன்னா ஐடியில் வேலை பார்க்குறான், சென்னையில் வேலை பார்க்குறாரு. கிட்டத்தட்ட இங்கே சென்னையில் வந்து ஐடியில் வேலை ஒர்க் பண்ணிட்டு மாதம் 1.5 லட்சம். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த ஏரியாவில் வந்து பிரசிடென்ட்டாக இருந்திருக்காங்க. வெல் செட்டில் ஃபேமிலி தான். அப்போ நான் இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி பேசுகிறேன். நான் ஹோலி கிராஸ் கல்லூரியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர்களுக்கு இடையில, குறிப்பாக என்னோட நண்பர் அகிலா, என்னோட ஃப்ரெண்ட் அகிலா, அவங்க இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க சின்னாளப்பட்டி, எனக்கு ஒரு தேவத்தூர் ஒட்டன்சித்திரம் பக்கத்தில். 2 பேரும் ஒன்றா தான் காலேஜுக்கு போகணுன்னா பஸ்ஸில் போவோம். அவங்க என்னை விட ஒரு சீனியர், 1 இயர் சீனியர். 2 பேரும் ஒன்றா தான் போவோம். அப்போ எங்களுக்கு இடையில வந்து இந்த கருத்து மோதல் பேச்சுக்கள் அதிகமாக நடக்கும். அப்போது அவங்க இன்னைக்கு வந்து கருத்து மாறிட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க இருந்த நிலைமையில என்கிட்ட சொல்றதோ, இல்லை நாங்கள் கல்லூரியில் உட்காந்து 2 பேரும் விடுதியில் இருந்தோம், ஹோலி கிராஸ் காலேஜில். ஸோ அப்போ விடுதியில் ஒன்றா பேசிட்டு இருக்கிறதும், ஒன்றா உட்காந்துருக்கிறது, பழகிறது, எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருப்போம். அப்போ வந்து ஹோலி கிராஸ் திருச்சியில் இருக்கிறதுனால அங்கே பார்த்தீங்கன்னா பல சமூகங்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. ஸோ அப்போ எங்களோட படித்தது நான், அவங்க அகிலா, எங்களோட நட்புல இருக்கிறவங்க கூட பட்டியலில் இவங்க இருப்பாங்க, எங்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கி என்னோட நண்பர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா பழகிறோம். ரொம்ப வந்து சொல்லப்போனால் உயிருக்குயிரான நண்பர்களாக இருக்கிறோம். அந்த அளவுக்கான இதில் எங்களோட நட்புகள் போய்கிட்டு இருக்கு. அப்படி பேசும்போது அப்போ சொன்ன விஷயம் வந்து, இல்லை
இந்த ரிசர்வேஷன் பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப தப்பு, இப்படி நல்லா படிக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுக்காம நல்லா படிக்காதவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தா அப்போ இப்படிதான் இந்த சிஸ்டம் வந்து இப்படிதான் ஒன்றும் சரியா செயல்படாது, எல்லாமே வீக் ஆயிரும். ஏன்னா நல்லா படிக்காதவன் வரான்ல, அவங்க எப்படி வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற விதத்துல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும். அப்போ நானும் இதை அவங்களுக்கு சொன்னாலும் அன்னைக்கு இருக்கிற வயசுல என்னோட புரிதலுக்கு நான் அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட படிச்சுக்கிட்ட விஷயம் வந்து பெரியாரினுடைய கருத்துக்களை உள்வாங்கி வளர்ந்த நேரத்துல பெரியார் அவர்கள் வந்து சொன்னது, இந்த நல்லா படிக்கிறவன் நல்லா படிக்காதவன் மார்க் வாங்குறவன் அப்படிங்கிற கான்செப்டே வந்து இந்த படிப்புல கொண்டு வந்ததுங்கிறது ஒரு மோசமான விஷயம். ஏன்னா ஒரு பையனுக்கு ஒரு தடம் படிச்சா மனப்பாடம் ஆயிரும். அதுக்கு அவனோட மென்டல் டியூனிங், அவனுடைய பின்புலம், குடும்பத்தோட பின்புலம் அதெல்லாம் வந்து இதா இருக்கும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பிராமணர் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, அவங்க காலங்காலமா வேதம் மோதி காலையில எந்திரிச்சோன்னே வந்து அவங்க மென்டல் டியூனிங்கே வேற. இப்ப நான் விவசாய குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். எனக்கு காலங்காத்தால எந்திரிச்சோன்னே தண்ணி ஓட்டு இதுதான் நான் கேட்டு வளர்ந்துருப்பேன். காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்டாங்களா, மாடு பிடிச்சி கட்டிட்டியா, கோழி திறந்து விட்டாச்சா, பால் கறந்து ஊத்தியாச்சா. ஸோ இவைகளுக்குள்ளிருந்து என்னோட மைண்ட் டியூன் ஆகிற மாதிரி ஒவ்வொரு சமூகத்திற்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழக்க வழக்க முறைகள் இருக்குது. ஸோ அதனால வந்து நல்லா படிக்கிறது, இப்போ நான் மார்க் வாங்கிட்டா மட்டும் எனக்கு எல்லாம் தெரியும்னு கிடையாது, மார்க் வாங்கலைன்னா கிடையாது. அப்படியே மார்க் வாங்குறதுக்கு ஒரு பையனுக்கு ஒரு தடம் படிச்சா தெரிஞ்சிருது. அதே இன்னொரு பையனுக்கு ஒரு தடம் படிச்சு புரியலன்னு சொன்னா அவனை 10 தடம் படிக்க வைக்கணும். அந்த படிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு ஆசிரியரோ அல்லது அந்த பள்ளி நிறுவனமோ அரசாங்கத்தினுடைய வேலை. ஸோ இதை வந்து நீங்க படிக்காத பையன் மேல குறைப்படுத்துறதுங்கிற மாதிரி ரொம்ப மிக மோசமான, அதாவது இது வந்து நீங்க அரசு கிரைம் பண்ணுதுங்கிறது அர்த்தம் இது. ஸோ அரசு அததான் நான் போன முறை சொல்லக்கூடிய நம்ம இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பேன், இன்டெலெக்சுவல் அமாங் இன்டெலெக்சுவல் தான் டீச்சர்ஸா இருக்கணுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி நீங்க அப்படி குழந்தைகளை படிக்க வைக்கிறத விட்டு அப்போ இப்போ நான் அப்போ எங்க அப்பா கிட்ட வந்து கேட்குறேன், இந்த மாதிரி என்ன காலேஜில் பேசும்போது சொல்கிறாங்க, இந்த ரிசர்வேஷனால் வந்து சமூகத்தினுடைய தரம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, கம்மியாக மார்க் வாங்குறவங்கெல்லாம் பட்டியலினத்து மக்கள் அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் நான் அப்போ கேட்கும்போது ஓகே இதனால வந்து நம்ம என்ன நினைச்சோம், ஜாதி ஒழியுது அப்படிங்கிறது தானே. ஸோ ஒரு சமநிலைக்கான ஒரு சமூகம் கொண்டு வரோம் அப்படிங்கிற இது தானே நம்ம ஒரு சமூக நீதி கோட்பாட்டிலிருந்து அப்போ பார்க்க முடியும். அப்போ எனக்கு ஒரு குழப்பம், ஏன்னா நான் என் கிராமத்தில் பார்க்குறேன் ஜாதி தனித்தனியாக தான் இருக்கு. சரிங்களா, ஒரு பட்டியலின மக்களும் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா வாழலை, ஒரே கோயிலுக்கு போக முடியல, அந்த மாதிரி பல விஷயங்களை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து கேட்குறேன் எங்கள் அப்பா கிட்ட, இல்லை இதில் ஜாதி ஒழியுதுன்னு சொல்கிறதோ இல்லை இதனால இந்த மாதிரி பயங்கர ஒரு முரணாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக அந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வாரம் 2 வாரம் வந்து ஒரு பட்டியலினத்தில் என்னோட அப்பா அம்மா 2 பேருமே ஆசிரியர் அப்படிங்கிறதுனால படிச்சுட்டு அவர் ஒரு அரசு வேலையில் ரயில்வேல ஒரு வேலையில் இருந்தார், மேனேஜர் அந்த லெவலில். அப்போ வந்தவங்க காரில் வந்து நின்னாங்க, வந்தோடனே வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க உட்காருங்கன்னு தான் சொல்லுவோம், பேசுவோம், பேசிட்டு கிளம்புனாங்க. இப்போ எங்கள் அப்பா சொன்னார், இது வந்து அந்த படிப்புனால தான் அவர் நேராக இங்கே வந்து இறங்குறாரு, உள்ளே வர்றாரு, நேராக நம்ம உட்கார்ந்து பேசுகிறோம், சமூகத்துல எல்லாம் ஒரு நேராக வரக்கூடிய ஒரு நிலைமை வருது. ஒருவேளை இந்த கல்வி அந்த இடத்துக்கு அவர் போகாமல் இருந்திருந்தாருன்னா அவரே உள்ள வர தயங்கி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படிநிலைகளை வந்து சமச்சீராக்குறது வந்து கல்வி. அதுக்கு தான் அதனால வந்து இந்த நல்ல மார்க் வாங்குறவங்க அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நல்ல மார்க் வாங்காதவங்க அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணலங்கிறதெல்லாம் ஒரு பொய்மை தான். அது வந்து இது ஜாதியை ஒழிக்குது அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா சொன்ன உதாரணம் வந்து ஓரளவுக்கு சரியா இருந்தது. ஏன்னா அதை வந்து நான் சமூகத்தோடு பொருத்தி பார்க்குறேன். அப்போ நீங்கள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரலன்னா, ஒரு அரசு உயர் அதிகாரி ஆகலைன்னாலோ இல்லை ஒரு மேனேஜர் லெவலுக்கு போகலைன்னாலோ வேற லெவலுக்கு வரலைன்னாலோ அப்படி இல்லாதவங்க நிலைமை என்ன இருக்குது. இப்போ நம்ம வந்து இப்போ எனக்கு பாகுபாடல நான் என்னோட கிராமத்துலேயோ என்னோட வீட்டுகளில் வந்து எல்லாத்தையும் சரி சமமாக நடத்துறதும் நடக்குது. ஆனால் மற்ற இடத்துல யதார்த்தம் பேசுகிறேன், நடக்கிறது இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது அப்போ சரி அப்போ தெரிஞ்சிச்சுல, படித்தா உயர் இடத்துக்கு போனால் உயர் வேலை வந்தால் வந்துடுச்சான்னு தெரியுதுல்ல, சமூக நீதி அதுக்கு தானே கொண்டு வரீங்க. அப்போ ஒரு பட்டியலின மக்களை கூட நீ படித்து IAS IPS அதிகாரியாக்காமல் விட்டுருக்க கூடாதுல்ல.
இன்னைக்கு உங்களுக்கே பிரச்சனை எங்கன்னு தெரியும். எல்லா வழக்கையும் எல்லா இடத்துலையும் நம்மை சார்ந்தவர்கள், உங்களை சார்ந்தவங்க, என்ன சார்ந்தவங்க யாருமே மேல்மட்ட முடிவுகள் எடுக்கிற இடத்துல இல்லை. ஓகே. ஸோ அதற்கென்று சரியாக கற்பிக்கப்பட்டு அப்போ வந்து உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த ஆட்சியர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் வந்து செக்ரட்டரியாக வர்றாங்க. ஒன்றிய அரசில் அவங்க தான் செயல்படுறாங்க. இடியில் அவங்க நிலைமையில் இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மக்களையெல்லாம் உருவாக்கி இருந்தால் அவங்க என்னைக்காவது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டிருப்பாங்களா? இல்லை இன்னாரும் இந்த ஆணவ கொலை நடந்திருக்குமா? நம்ம சமத்துவபுரம் உருவாக்கணும். சமத்துவபுரத்தில் யாரும் இல்லை. சமூக நீதி பேசக்கூடிய அரசில் 60 ஆண்டு கால ஆட்சியில் சமத்துவபுரத்தில் யாரும் வசிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம எங்கே சொல்ல முடியும்? ஸோ அதனால் அந்த சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறத வந்து திராவிட அரசு, திராவிட இயக்கம் என்று பேசுபவர்கள் மறுபார்வை செஞ்சு பார்க்கலன்னு சொன்னால் இந்த ஆணவ கொலையில் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 38-40 பேர் நடந்திருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. எல்லா மாநிலங்களையும் நடக்குது. எல்லா மாநிலங்களையும் மொத்தமாக சேர்த்து இந்தியாவில் 250க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. இங்கே கணக்கெடுப்பில் நடந்தது இவ்வளோதான், கணக்கு வராதது ஏராளமாக இருக்கலாம். அதனால் இந்த ஆணவ கொலை 2 விஷயம் தமிழக பெண்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது. 2 விஷயம் நடக்கலை இந்த நாட்டில். இந்த சமூக நீதி பேசக்கூடிய அரசிலும் இந்த திராவிட அரசிலும் 2 விஷயம் நடக்கல. அந்த விஷயத்தை நடத்தி காட்டணும்னா நிச்சயமாக புதிதாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டே வேண்டும், புதிதாக ஒரு அமைப்பு வேண்டும், இளைஞர்கள் அதில் வர வேண்டும், பெண்கள் அதில் வர வேண்டும். அந்த 2 நடக்காத விஷயம் இந்த சாதி ஒழிப்பு அல்லது சாதி சமநிலை உருவாகவில்லை. பெண் சமத்துவம், பெண் சமநிலை உருவாகவில்லை. இதுதான் திராவிடம் என்று சொல்லக்கூடியதனுடைய அடிப்படை கோட்பாடாக நான் உணர்ந்து கொண்டேன். அது இன்று வரை நடக்கவில்லை. ஸோ அப்படி என்கும்போது இது முழுவதுமாக, அதாவது பேசிக்கிட்டே போகலாம், பட் என்னைக்கு தொடங்கி இருக்கும்? இன்றைக்கு செயல் வடிவம் கொடுத்தேனா? நான் வந்து ப்ராக்டிஸுக்கு என்னைக்கு இந்த கோர்ட்டுக்குள்ளே வந்து தப்போ ரைட்டோ, அசிங்கப்படணும், அவமானப்படணும், அடி வாங்கறனோ, அழுகிறனோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு நாளும் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கைக்கு. நான் காலையில் அலுவலகம் போகணும், ஃபைலை தூக்கணும், அது புரியுதோ புரியலையோ படிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சரியாக கேஸை சொல்கிறதுக்கு நீதிபதிகளிடம் சரியாக வழக்க சொல்லுவதற்காக நான் பழக்க வேண்டும். இதெல்லாம் தினம் நான் செயல்படுத்தினாதான் எனக்கு அதிலிருந்து எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கு தானாக பக்குவப்பட முடியும். ஆனால் இங்கே நம்ம இன்னும் செயல்பாட ஆரம்பிக்கவே இல்லை. நம்ம ஒரு பக்கம் வந்து நான் வந்து இந்த சனாதனத்தை நாங்கள் ஒழிக்கிறோம் பேசுகிறோன்னு சொல்லி, அதனால தான் எனக்கு சில நேரம் எங்கே நம்ம சொல்கிறது, எதை சொல்கிறது அப்படிங்கிற பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போ அதான் சொல்ல இளைஞர்கள் மத்தியில் இந்த இளைஞர்களுக்குள்ள, ஏன்னா நான் நம்புறது இளைஞர்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியுது, பெண்களுக்கு தெளிவாக புரியுது, இன்னைக்கு சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெளிவாக புரியுது. ஆனால் எங்கிருந்து ஆரம்பித்து எப்படி செயல்படுத்துறதுனால் அதை அரசாங்கம் தான் செயல்படுத்த வேண்டும். அரசாங்கம் என்பது, ஏன்னா அன்றைக்கு இருந்த நேரத்தில் திராவிட இயக்கம் என்பது ஒரு மாற்றுப்பாதை, மாற்று வழி, மாற்று சமூக மொழிப்போர் இதெல்லாம் பண்ணி தான் அன்றைக்கு வந்து முழு மாற்று அரசியல் தான் வந்தோம். ஆனால் என்ன மாற்று அரசியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அதாவது இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆகிட்டோம். அதை வந்து நம்ம அவ்வளோதான் வரி வாங்குற ஏதோ சுமாராங்க நான் சில செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏற்கனவே கட்டமைப்பு கொடுக்கப்பட்ட சில செயல் வடிவங்கள் இருக்கு இல்லையா? அரசு அதிகாரிகள், கலெக்டர் இருப்பார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்போம். அவங்க வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதோ அமைக்கப்பட்ட அமைப்பு முறையை பிரிட்டிஷ் அமைச்சு கொடுத்ததோட ஒரு பெட்டரான அமைப்பு முறை, அதே அமைப்பு முறை தான், பெட்டரில் அதை விட மோசமான அமைப்பு முறையை நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருப்போம், அவ்வளோதானே தவிர. ஆமாம், நீங்கள் வந்து அதான் இந்த யூ ஆர் ரன்னிங் அன் இன்ஸ்டிடியூஷன். சும்மா ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சு நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அரசாங்கம்ங்கிறது மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். இன்னைக்கு தேர்தல் வருதுங்கிறதுக்காக எல்லா அரசியல்வாதிகளும் விழுந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு முதல்வர் நலத்திட்டம், வீட்டுக்கே முதல்வர் வருகிறார், அது கூட நான் பார்த்துட்டு இருந்தேன். நிஜமாவே வீட்டுக்கு எந்த முதல்வர் வரும்? அப்புறம் பார்த்தா அது ஒரு திட்டமா, அதை வீட்டில் கொண்டு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. உண்மையிலே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதை எப்படி அமல்படுத்த போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே இதில் வந்து நான் தலைவர்கள், குறிப்பாக பட்டியலினத்திற்காக தோன்றிய தலைவர்கள் மீது எனக்கு சில வருத்தம் உண்டு.
அவர்கள் அரசியல இடம் கேட்குறாங்க, அமைச்சர்கள் ஆகிறது, எம்பி ஆகிறது கேட்குறாங்க, அதெல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்ல. ஓகே. ஆனால் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாதவர்கள், வசிக்க கூட நிலம் இல்லாதவர்கள் பற்றிய நிலைமைகள் தான். அவர்களுக்கு 1 சென்ட் 2 சென்ட் 3 சென்டான அந்த இடத்த வாங்குறதுக்கே அவங்களுக்கான போராட்டமும் சிரமம் இருக்கும்போது அவங்க எப்படி அடுத்த நிலைக்கு போக முடியும்? ஸோ அவங்க வந்து ஒன்று அவர்களுக்கான இடம், குடியிருப்புக்கு ஒரு பட்டியலினத்தவர் கூட பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடாது. அவங்களோட சேர்த்து வந்து இது ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸையும் சேர்த்துக்கலாம், பழங்குடி மக்களையும் சேர்த்துக்கலாம். இவங்க அதுக்காக எந்த போராட்டம் இருக்கக்கூடாது. ஏன்னா முதல்ல இருப்பிடம் வேண்டும் ஒருத்தனுக்கு. ஸோ அந்த இருப்பிடத்தை உறுதி செய்யாததும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதற்காக போராடாதும். எந்த அரசு வந்தாலும் முதல்ல எனக்கு இது உறுதி பெண். அதற்கப்புறம் பார்த்தா உலகத்தரமான கல்வி நிறுவனங்களை பட்டியலின மக்களுக்கு 25-30 வருடத்துக்கு முன்னாடியே உருவாக்காமல் இருந்தது. அதை உருவாக்கி இருந்தா இன்னைக்கு அவங்க நீங்க கூப்பிட்டா கூட, நீங்க பேரை சொல்லி கூப்பிடுறது அது சிஎஸ்டி ஆக்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க சொன்னா கூட, ஏன்னா தன்னம்பிக்கையும் நான் மேலேயும் போயிட்டேன்னா நீங்க அந்த சமூகத்தினுடைய பேரை சொல்லும் போது அது உயர்ந்த எண்ணத்துல தோன்றும். அப்படி தோன்றுவே என்ன சொல்லி நான் இங்க இருக்கேன் சொல்லு அப்படின்னு அவங்களுடைய இது வந்து அப்படி வந்திருக்க முடியும். இதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக அரசியல்வாதிகள். நிச்சயமாக இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் அந்த கவின் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு உயிரை இழந்த, அதுக்காக நம்ம வந்து அதான் சொல்லி இழப்பு. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க ரித்தன்யா விஷயமாகட்டும், அந்த திருவள்ளூர்ல அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையாகட்டும், இந்த பயனடை இதெல்லாமே இது இவங்களுக்கு நடந்த பாதிப்பெல்லாம் இழப்பீடுகள் கொடுத்து எதுவுமே சரி செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாமே. ஆனால் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், நான் அடிப்படையே சரி பண்ணல. இப்ப நான் ஏன் இன்னைக்கு சமூகத்துக்கு எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்காங்க, எத்தனையோ பெண் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, சீனியர் கவுன்சில்ஸ் இருக்காங்க, எல்லாத்துலயுமே நான் என்ன எனக்கும் சமூகத்துக்குமான தொடர்பு எங்க வருது அப்படின்னா, அந்த கான்டெக்ஸ்ட் எங்க வருதுன்னா நான் வந்திருக்கக்கூடிய பின்புலத்துல இருந்து. அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஓரளவுக்கு பின்புலம் இருந்த, ஓரளவுக்கு சமூகத்தில் ஒரு சமூக இது கட்டமைப்புல பெரிய பிரச்சனை இல்லாத இருக்கிறதுல வந்த எனக்கே இவ்வளவு பெரிய இந்த இடத்துக்கு வருவதுக்கு என்னென்ன சேலஞ்சஸ், எவ்வளவு என்ன சொல்றது, எவ்வளவு நினைத்து பார்க்க முடியாத இதையெல்லாம் முடிவுகளை எல்லாம் எடுத்து வர வேண்டிய நிலைமை என்றால், அங்கிருந்து வருபவர்கள் என்ன பண்ண முடியும்? அவங்கனால கண்டிப்பாக எதை அவங்க டீல் பண்ணுவாங்க? தான் மனக்குழப்பத்தை டீல் பண்ணுவாங்களா? தான் எந்த இடத்துல இருக்க டீல் பண்ணுவாங்களா? ஸோ அதனால வந்து இது மீண்டும் சொல்றேன், இது வந்து இந்த ஆணவ கொலை என்பது இன்னும் ஒரு முறை நடந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே முடிவுதான். அதான் இன்னும் ஒரு முறை நடக்காமல் இருக்கணும்னா இன்னைக்கு இருந்து வேலை செய்யறோம்னா அது எப்படி வேலை செய்ய போறோம், திட்டமிட போறோம் அப்படிங்கிறதுக்கு நான் பார்க்கிறது வந்து நிச்சயமாக ஒரு மாற்று, முற்றிலுமான மாற்று. நான் இளைஞர்கள் கிட்ட எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு அடுத்து வரக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், தற்போது வந்திருக்கக்கூடிய விஜய், வேற யாரு என்னங்கிறது அண்ணாமலை, இவர்கள் எல்லாம் கூட ஒரு ஒண்ணா உட்கார்ந்து இந்த மாதிரி சமூகம் இருக்குதே, இவங்கெல்லாம் வந்து ஒரு போன இது சொன்ன மாதிரி வந்து ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்ட் ஒரு சொசைட்டியில வந்து நம்ம சமூகத்திற்காக அரசியல்கள் இருக்கும். ஆனாலும் கருத்து வேறுபடும், அது எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் வேறு அதில் இல்லைன்னு சொல்ல. ஆனா மொத்தமா எதுக்கு வேறுபடக்கூடாது? இப்படி ஒரு ஆணவ கொலை இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு இவங்க 3 பேர் இணைஞ்சு பேசியிருக்கலாமா இல்லையா? பேசியிருக்கலாம்ல. இப்படி ஒன்று நடந்துருச்சு, 3 பேர் ஒன்னா சேர்ந்து இதுக்காக பயணப்படலாம்ல. இதை நீங்கள் வந்து நீங்க முற்போக்குல வளர்ச்சிக்கு நீங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு திட்டங்களை கொண்டு வாங்க. ஆனால் ஒருமித்த கருத்தோட இதெல்லாம் செயல்படணும், ஒருமித்தோட கருத்தை செயல்படுங்க. ஸோ அப்ப நீங்கள் எதை உருவாக்க போறீங்க? இதுவரைக்கும் அரசியல்வாதிகள் உருவாக்க நாங்க வந்து அரசியல் பண்றதுக்காக, கார்பரேட் அரசியல் பண்றதுக்காக மாத்தி மாத்தி சேரவாசி இறைச்சிக்குவோம், நாங்க பேசிட்டு போவோம். அதான் பண்ண போறீங்களா? அதான் பண்ண போறாங்களான்னு கேட்குறோம் நம்ம. அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதான் எனக்கு இது பார்க்கும்போது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியிலும் சரி, 10 வருஷத்துல எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இளவரசன் அவர் மரணமாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இப்போ கௌசல்யா சங்கர் அவங்க இதாகட்டும், இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அது நடந்திருக்கலாமே. இதுக்கெல்லாம் இப்போ ஒரு மாற்று வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்க முடியுது. ஆனால் இது எங்கே மிஸ் ஆச்சு அப்படின்னு ஏதாவது ஒன்று? அதாவது இதில் 2 இது சொல்லுவாங்க. ஒன்று வந்து நான் இது வரைக்கும் சொல்லிட்டேன், நம்ம அரசியல் மாற்றம், அரசாங்க மாற்றங்களை கொண்டு. இன்னொரு பக்கம், அதே பக்கம் நான் பட்டியலின மக்களை பற்றியும் பேசுகிறேன். அவர்களுக்கும் வந்து என்ன சொல்கிறது, அதை விட்டு வெளியில் இப்போ நான் வேலை செய்ய போனேன்னு சொன்னால்
என்னை வந்து மனமும் வந்து அவங்க வேலை விடணும். இப்போ நான் சொல்றேன், அவங்களுக்கு வேலை செய்ய போய் பாதிக்கப்பட்டதில் நான் ஒருத்தர். ஓகே. ஏன்னா ஒரு ஒரு வழக்கறிஞர் எங்க ஊர்ல வந்து வழக்கறிஞரோட மனைவி, அந்த வழக்கறிஞர் வந்து அந்த மனைவியே கிட்டத்தட்ட 7-8 வருஷமா அடி துன்பம்னால ஊருக்கே தெரியும். ஓகே. அந்த மனைவி ஆசிரியரா இருக்காங்க, அடி வாங்குவாங்க, வந்துருவாங்க, கொஞ்ச நாளைக்கு திருப்பி போய் சேர்ந்துருவாங்க. ஓகே. இதுக்கு வந்து எனக்கு ஊர்ல இருந்து அந்த மனைவியோட அம்மா அப்பா அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து, ஏன்னா குழந்தை பருவத்துல இருந்து நாங்கெல்லாம் ஒரே ஊர் தான் தெரியும். என்னைய வந்து கூப்பிடுறாங்க, அக்கா இந்த முடிவுக்கு ஏதாவது நீங்க வந்து தான் இது ஏதாவது நடக்கணும், அது ஒன்று பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ என்னோட சேர்ந்து 20-25 பெண்கள் வராங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தா அவங்க அக்கா நம்ம தமிழக பெண்கள் இயக்கத்துல நாங்களும் இருக்கணும், வேலை செய்யணும், எங்களுக்கும் வெளியில போய் இருக்கணும், நல்லா முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அப்போ வரும்போது சரி எல்லாரும் சேர்ந்து தான் ஒண்ணா வேலை செய்யறோம், எல்லாருக்குமே தெரியும் ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில அவர் வழக்கு பதிவாயிருக்கு. எஃப்ஐஆர்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே பதிவாயிடுச்சு. அப்போ ஊர்ல எல்லாரும் இல்லை, இவர் கைது பண்ணணும், ஏன்னா தொடர்ந்து இவர் எஃப்ஐஆர் போடுறாங்க, கைதும் பண்றது இல்லை, அவர் ஜாலியாவே இருக்கிறார், ஒரு வழக்கறிஞர் வேற, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எப்படி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறதுன்னு தெரியும். அப்போ சரி கைது பண்ணிட்டு நீதிமன்றத்துக்கு, பழனியில் இருக்கிற நீதிமன்றத்துக்கு கூட்டு போகும்போது நாங்கள் என்னுடைய சக வழக்கறிஞர் அங்கே எனக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்கிறேன், அந்த மாதிரி சபிதான்னு அந்த வழக்கறிஞர் பேர், நீங்கள் பார்த்துக்கோன்னா இல்லை இங்கே வந்து பழனி ஒட்டன்சித்திரம் 2 பார்லையும் பாய்காட் நடந்துட்டு இருக்குது. பாய்காட் இவருக்கு வந்து ஏன்னா ஒட்டன்சித்திரம் பாரை சேர்ந்த வழக்கறிஞர் இவர். ஸோ தட் அதனால வந்து இங்கே வந்து நாங்கள் அந்த வழக்குக்கு நான் போக முடியாதுன்னு நான் மதுரை கிளம்பிட்டு இருக்கிறேன் என்னோட வேற வழக்கு விஷயமா. ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சு கொண்டு போய் விட்டாச்சு. அவங்க அப்பா அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, எங்களுக்குன்னு யாருமே இல்லை, எல்லாரும் ஒரு பக்கமாக இருக்காங்க, நாங்கள் மட்டும் அந்த பொண்ணு நாங்கள் 2 பேர் மட்டும் இருக்கோன்னே நான் போகிறேன் வழக்குக்கு. அப்போ வழக்கு போய் பேசும்போது நான் சொல்கிறேன், என்னதான் நீங்கள் பிரச்சனை எல்லாரும் மறுபடியும் குடும்பம் தானே வந்து சேரும். அப்போ ஒன்று அதான் சமாதானமாக முடியாதுங்கிற நிலைமையில அந்த மனைவி அவங்களோட இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து அடி சித்திரவதை அதே இருக்கு, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறதுங்கிறது. அப்போ என்ன ஆகுதுங்கும் போது இல்லை அப்போ சரி பிரிஞ்சு போயிடலான்னு சொல்லி அங்கேயே தான் டேர்ம்ஸ் எழுதுறோம், கையெழுத்து போடுறோம், கொடுக்குறாங்க, வந்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க, மேடம் வாங்கிட்டீங்களா, நம்ம இன்னும் கையெழுத்து போடல, ஃபைல் பண்ணல, இப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கடையில் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் அடிக்கிறது, அவங்க அப்பா அம்மாவை அடிக்கிறது, குடிச்சிட்டு கண்ட வார்த்தையெல்லாம் பேசுறதெல்லாம் ரெக்கார்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு முறை தமிழக பெண்கள் இயக்கம் என்னுடைய துவக்க விழா அங்கே நடந்துட்டு அடுத்த நாள் வந்து தமிழக பெண்கள் இயக்கத்தினுடைய அமைப்பாளர்களை எல்லாம் சேர்க்கறதுக்கான கூட்டம் நடக்கும்போது அவர் வர்றார். அங்கே என்னுடைய வீட்டினுடைய காம்பவுண்ட்குள்ளே தான் அது நடக்குது. அப்போ உள்ள வந்து இன்ன வார்த்தைகள்னால தான் பேசுறதுன்னு கிடையாது, அதுக்காக வழக்கு இப்போ நீதிமன்றத்தில் இருக்குது. அவர் ஓப்பனாக என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு, நீ வந்து எந்த சட்டத்துக்கடியில் நான் உன்னைய வைக்கிறேன்னு பார், உன்னைய வந்து நான் SC/ST வன்கொடுமை சட்டத்தில் உன்னைய நான் போடலன்னா என்னை யாருன்னு இது பண்ணுவாங்க. அந்த ஆடியோ கூட நாங்கள் கொடுக்குறதில்ல பதிவு பண்ணுறதுக்கு வேணாம் போடுறதுக்கு. அந்த அளவுக்கு மோசமாக என்னை பயமுறுத்தி என்ன இது பண்ணிட்டு போறாரு அவர். ஸோ அப்போ நான் ஒரு வேலை செய்ய போறேன், மனமும் வந்து வேலை செய்ய போறேன், ஒருத்தர் மனுஷனா அப்போ நான் எப்படி வேலை செய்ய போக முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாதிரி வந்து அப்போ அந்த அதுலேயும் படிச்சவங்க தான் அதை பண்ணுறாங்க, படிக்காதவங்க வந்து எங்களுக்கு எப்படியாவது ஒரு இதை கூடனா, ஏன்னா நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ அப்போ அவங்க வந்து சரி, ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது பாவம். ஆனால் இந்த படிச்சு கொஞ்சம் மேலே வந்தவங்களோ இல்லை கொஞ்சம் இந்த அமைப்பு ரீதியாக இது முன்ன வந்து பண்ணுறாங்கன்னா நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்பேஸுக்கு ஒருத்தர் வந்துடுறாங்க, அவங்கள விடக்கூடாது இந்த இடத்துல அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்க கிட்ட இருக்குது. அதனால பாதிக்கப்படுறது மறுபடியும் அந்த என்ன சொல்றது எதுவுமே கிடைக்காம அதே நிலைமையில் கஷ்டப்படுறவங்க தான். ஸோ அதனால இந்த நிலை வந்து மாறணுங்கிறது எனக்கு என்னோட அனுபவத்தில் நான் பார்த்த விஷயம். ஆனால் நான் என்னோட வேலை செய்யக்கூடிய தமிழக பெண்கள் இயக்கம் தேவத்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக சக மக்கள் வேலை செய்கிறாங்க, நிறைய பெண்கள் வேலை கூட இணைந்து வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒன்று தலைமை பொறுப்பு அதை பற்றி ஒரு கூப்பிட்டு பேசுனாங்க, நாளைக்கு ஊருக்கு போகிற, நாளைக்கு வந்துடுவேன், நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய அதையும் தாண்டி பாசிட்டிவாக நிறைய இருக்குது. அதான் இந்த தொடர்ந்து அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பட்டியலிட்ட மாதிரி இத்தனை ஆணவ கொலைகள் இதெல்லாம் தெரியாம நிறைய இருக்குது, பெரிய அளவில் பேசப்பட்டது. பெருசு, ஆனால் தெரியாம இவ்வளவுதான் நடக்குதுன்னு சொல்லவே முடியாது, நிச்சயமா சொல்ல முடியாது. அதனால வந்து இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது மேம். இப்போ சமூக வலைதளங்களில் பொதுவாக இதை பற்றி நிறைய விவாதங்கள் வரப்ப வந்து இதுக்கான முயற்சிகள் வந்து ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர் வந்து, ஏன்னா இப்போ தமிழக அரசோட வந்து ரொம்ப இணக்கமாக தான் இருக்காரு, ஒருவேளை கிட்டத்தட்ட 4 வருஷம்
கூட்டணியில தான் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இதுக்கான ஒரு முயற்சி வந்து அவர் எடுத்திருக்கலாமோ? ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய த்ரெட்டா இருந்ததே அதுதான். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் வந்து அதிமுகவோட ஆட்சி. அதுல வந்து நிறைய அதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. பட் ஆனா எல்லாருக்கும் நினைவில் இருக்கிறது தெரிஞ்ச பேர்கள் வந்து அதுதான் நம்ம. ஒருவேளை இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணாம விட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு பார்வை. இல்ல அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு இன்னைக்கு இன்று நட்டதும் நாளை ரோஜா பூக்கணும் கதெல்லாம் இது முடியாது. ஓகே. ஸோ நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு கூட திரும்ப ஐயா சில விஷயங்கள் முன்னிட்டு ஆரம்பித்தார் என்றால் அரசை நிச்சயமாக சொல்லி கல்வி கூடம்னா இங்க இந்த தரத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தரத்தில் இருக்கிறவங்க தான் இருக்கணும் என்று அரசை வலியுறுத்தி செய்ய வச்சால் அது நடந்து முடியறதுக்கு 15 வருஷம் ஆகும். ஏன்னா அந்த குழந்தைகள் வரும்போது அவங்களுடைய இதெல்லாம் ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா 15 வருஷங்களுக்கு ரிசல்ட் பார்க்க முடியும். இட்ஸ் ப்ராசஸ். நீங்க ஏதோ இன்னைக்கே பண்ணி நாளைக்கே பண்ணிட முடியாது. அதை தான் ஆரம்பிக்க வழி இல்லைங்கிறத அதனால தான் தமிழக பெண்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு வழியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். மறுபடியும் அந்த கேஸுக்கு வருவோம் மேம். இப்போ இதில் வந்து அந்த காதலி அவங்கள்ட்ட கிட்ட வந்து வாக்குமூலம் வாங்கினதாகவும் அது வந்து நியூஸ்களில் எப்படி வந்ததுன்னா அவங்க வந்து நான் காதலிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாகவும் நியூஸில் வந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க மேம்? ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அவங்க அப்பா அம்மாவே அந்த பையனை இழந்த அப்பா அம்மாவே சொன்னது என்னன்னா அவங்க 2 பேருக்கும் காதல் இருந்தது உண்மைதான். ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் இருந்தது. அப்பப்போ சண்டை வரும். நிறைய பேர் அந்த ஊர் மக்களே சொல்கிறது என்னென்னா சண்டை அப்பப்போ 2 பேரும் சண்டை கட்டிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல. இந்த நேரத்தில் அந்த பெண் கொடுத்த வாக்குமூலம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க தான் ஃபோன் பண்ணி திருச்செந்தூர்லேருந்து நீங்கள் தாத்தா இங்கே கூட்டுவாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கேர் எடுத்தவங்க இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுக்க வேண்டிய அதாவது இன்னைக்கு அந்த வாக்குமூலம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி வேர்ல்டில் வந்து அவங்க கொடுக்க வாக்குமூலம் பொய்யா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாக ப்ரூவ் பண்ணலன்னா இதுக்கு முன்னாடியே அவங்க வாட்ஸ்அப் செய்திகள் இருக்கலாம், ஃபோன் இருக்கலாம், ஏதாவது ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். அதனால வந்து இன்னைக்கு அவங்க வாக்கை மாற்றி சொன்னா கூட அது ஈஸியா ப்ரூவ் பண்ணப்படும். அதனால அவங்க மாத்தி சொல்லிட்டாங்களாம். பட் அவங்களுடைய நிலைமை என்னன்னா இப்ப இதுல அது அவங்க நிலைமை என்னன்னா அவங்க எங்க போ மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கூட தான் இருந்தாகணும், அந்த தம்பியோட தான் இருந்தாகணும். அவங்க எதையும் தாண்டி வந்து எப்படி அவங்க வாழ முடியாது. அந்த கௌசல்யா வந்து பண்ணாங்க. கௌசல்யா நான் போய் பார்த்தேன், பேசினேன். அந்த பழனி பக்கத்துல இருந்தாங்க, அவங்க தான் வந்தாங்க. ஆமா, வந்து தனியாவே இருந்தாங்க, கூட இருந்தாங்க. அது வந்து ஒரு சிலர் பெண்கள் அதுக்கு வராங்க, மிக மிக எக்ஸப்ஷனல் தான். ஸோ இவங்க வந்து மறுபடியும் அங்கேயே போய் வாழணும்னா என்ன பண்ண முடியும்? ஏதாவது அப்ப நீங்க என்ன வழக்கறிஞர்கள் சூழ்ந்திருப்பாங்க, எல்லாரும் நிறைய விஷயங்கள் அவங்கள சொல்லி கொடுத்துருப்பாங்க, நிறைய இருந்திருக்கும். ஸோ அதுக்குள்ளதான் அவங்க இருக்க வேண்டிய சூழலா இருக்கும். அதனால அவங்க அதை தான் சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கோ இல்லை வேற என்னன்னு சரியா தப்பான்னு பாக்குறதுக்கு ஆவணங்கள் மூலமா தான் அதை சரியா தப்பான்னு பார்க்கணும். இப்போ இந்த கேஸ்ல வந்து நேற்று இரவு, அதாவது இன்னைக்கு தான் நியூஸ்ல வந்தது, அவங்க அப்பா எஸ்ஐ சரவணனை வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு. இன்னும் அம்மா வந்து கைது பண்ணலை. ஒருவேளை நம்ம இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகிறப்ப மேற்படி கைது பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கலாம். இப்போ இதில் இன்னும் நிறைய பேர் பேசுகிறத வச்சு தெரிஞ்ச தகவல் என்னென்னா, இந்த கொலை நடந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளாக இந்த அப்பாவும் அம்மாவும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஒன்று அடிபடுது. ஆனால் இது கன்ஃபார்மா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ கேஸ் எப்படி ஃபைல் ஆயிருக்குன்னா, இந்த பையனை வந்து அப்பாவும் அம்மாவும் தான் தூண்டி விட்டு இது நடந்தது அப்படின்னும் ஒரு கேஸ் வந்து ஃபைல் ஆகுதில்ல. அப்பா அம்மா 2 பேருமே எஸ்ஐ தான் மேம். கிட்டத்தட்ட 25 வருஷம் சர்வீஸ் அவங்களுக்கு. இப்போ இந்த 25 வருஷம் சர்வீஸ்லேயே வந்து ஏன்னா ஒரு பையனோட இவ்வளவு தூண்டுறாங்கன்னா 25 வருஷம் சர்வீஸ்ல இது கரெக்டாக நடந்திருக்குமா அப்படின்னும் நிறைய பேர் தகவல்கள் வந்து கேட்குறாங்க, பேசுறாங்கல்ல. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அவங்க தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் விசாரணையில தான் தெரிய வரும். அதாவது ஒரு வழக்கறிஞரா இருந்துட்டு நான் இது வரைக்கும் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு, அது சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதில் நான் என்னுடைய பல கருத்துக்களை சொன்னேன். ஆனா இது வந்து வழக்கு என்று பார்க்கக்கூடிய நிலை. அதாவது வெட்டி கொண்டது அந்த பையன், அதை நேரா பாக்குறாங்க, இது வந்து ப்ரூவன், அவ்வளவுதான். அவன் கொலை பண்ணிட்டான், கிரைம் நடந்துருச்சுதான். பட் இதுல தூண்டினார்களா இல்லையா அப்படிங்கிற விஷயங்கள் நடந்தது, இது எல்லாமே வந்து வழக்கு சம்பந்தமாக பார்க்கணும். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சமூக சூழல் சம்பந்தமா தான் பார்க்கணும். ஒருவேளை அவங்க தூண்டப்பட்டு இருந்தால் கூட ஒரு காவலர், அதான் ஒரு எஸ்ஐ இந்த லெவல்ல காவல்துறையில் வேலை பார்த்த இவங்களுடைய அரசியல் வேலை பார்த்தவங்களே வந்து ஒருவேளை தூண்டி இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அந்த பக்குவப்பட்ட மனநிலை இல்லை. ஒரு பட்டியல் சமூகத்து பையனை வந்து ஒரு மருமகனாக ஏத்துக்கக்கூடிய மனநிலை அப்படின்னா இன்னும் சமூகம் மாறாத நிலைமை தான். சமூகம் சுத்தமா மாறாத நிலைமை தான் இதுக்கு காரணம். அப்போ அதை ஏத்துக்க வேண்டும் என்றால் அவங்களுடைய பக்குவப்பட்ட இடமும் உண்மையிலேயே மிக மிக அதிகமாக தான் இருந்திருக்கணும். குறிப்பா வந்து நீங்க மதுரை தாண்டி அந்த பக்கம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் மிக இதாக தான் இருக்கு இன்னும். ஆமா,
என்ன சொல்லணும், எடுத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை இன்னும் வரலன்னு தான் சொல்லணும். ஓகே. ஸோ அதனால அந்த அப்பா அம்மாவை பொறுத்த வரைக்கும் அது இன்வெஸ்டிகேஷன் தான் என்னங்கிறத உண்மையிலேயே வெளிக்கொண்டு வரணும். ஓகே மேம். ஏன்னா போன தடவை நம்ம பேசுகிறப்பே வந்து அந்த சுஜித் அவர் இதில் பேசுகிறப்ப சிஎம் வந்து இன்னும் வந்து தீவிரமாக செயல்படணும் அப்படின்னு பேசியிருந்தோம். இப்போ நடந்திருக்கிறது வந்து அதையும் தாண்டின ஒரு செயல் மேம். நான் ஹானர் கில்லிங்கிறது வந்து வழக்கமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு சிஎம்மாக அவர் என்னவெல்லாம் செஞ்சுருக்கலாம் இந்த கடந்த 4 வருஷத்தில் அப்படின்னு உங்கள் பார்வை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதான் அவர் சிஎம்மா 4 வருஷத்துல செஞ்சதா நான் முன்னாடியே சொன்னதான். அரசுங்கிறது சும்மா ஒரு நிறுவனமா செயல்பட்டு இருக்கே தவிர ஒரு அரசாங்கம்ங்கிறது ஒரு மக்களை இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும். அது வந்து எல்லா விதத்திலையும் அதாவது மனநிலையிலிருந்து, தன்னம்பிக்கையிலிருந்து, பொருளாதார நிலையிலிருந்து எல்லாத்துக்குமே அப்படி எடுத்துட்டு போறது தான் யோசிக்கணுமே தவிர இது வந்து அப்படி யோசிக்காமல் இன்னைக்கு ஷெட்யூல் போட்டாச்சு. ஒரு இன்னைக்கு கலெக்டர் வந்து 10 நாள் இந்த வேலை பார்த்துட்டாரா, அந்த வேலையை ரிப்போர்ட் பண்ணுங்களே தவிர அப்படிதான் இது இல்லை. இந்த 4 ஆண்டு காலம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு 40 ஆண்டு காலமா அப்படி நடந்திருக்குன்னு நல்லா சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இவ்வளோ அப்படிதான் பாக்குறாங்களே தவிர வேற எதுவும் மாத்தி பார்த்ததா எனக்கு தெரியல. அதனால 4 ஆண்டுகள்ல அவர் ஒண்ணுமா பண்ணியிருக்க முடியாது. 40 ஆண்டுகள்ல பண்றதுக்கு என்ன ஆரம்பிக்கலாம்னு தான் பார்க்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறதுல தான் எதுவுமே நடக்கல இல்லைங்கிறது தானே. இல்லை எனக்கு அதான் ஏன்னா அது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் அதுக்கான முயற்சியாவது எடுத்திருக்கலாமோ அப்படின்னு. எடுத்திருக்கலாம், அதான் எடுக்கல. இதுல வந்து அரசு கல்வி பள்ளிகள்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறதே எதுக்கு சண்டாயிடுச்சு, எந்த இதுவும் எடுக்கல அப்படின்ட்டா. அதனால எனக்கு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு புதிதாய் ஒரு தலைமை வந்தால்தான் வாய்ப்பு இருக்கிறது. மறுபார்வை செஞ்சு மறுபடியா இருக்கு. முன்னாடி நீங்க ஒரு இன்டர்வியூல என்கிட்ட சொல்லியிருந்தீங்க விஜய் வந்து என்னத்தை மாத்திர போறாரு அப்படின்னு கேட்டீங்கல்ல. நேத்து அவர் ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆனா தமிழ்நாட்டை சார்ந்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு. இப்ப இந்த ஹானர் கில்லிங்கை பத்தி அவர் அந்த ஸ்டேஜ் தான் கிடைச்சிருக்கு. இதுல பேசியிருந்தா இன்னும் அந்த விஷயம் வந்து பெருசா ஏதாவது பேசப்படுமோ அப்படின்னும் நிறைய பேர் பேசினாங்க. விஜய் இதை பேசியிருக்கணும்பா அப்படின்னு. ஆனா அவர் பெருசா அதான் நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழுவில் என்னையும் இது பண்ணியிருக்காங்க. அங்கங்க வந்து சத்து மாவு கொடுக்குறாங்க, அங்கங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்கங்க ஏதாவது அமைப்பாளர்கள் கொடுக்குறாங்க. இதை தாண்டி மாற்றி பேசுறதுக்காக விஜயினுடைய மற்ற கட்சிகள் ஏதோ நலத்திட்டங்களை கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறதுக்கு பேசுற மாதிரி தான் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள்னு சொல்லிக்கிறவங்களும் செயல்படுறாங்களே தவிர அவங்க ஒன்றும் வந்து இல்லை நம்ம எல்லாம் ஒன்றா 2 சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படி வேறு என்ன மாற்று யோசனை, என்ன மாற்று சிந்தனை, அவர் எந்த அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறார், எதை மாற்ற போகிறார்? இதை நான் நாளை வந்தால், ஒரு எம்ஜிஆர் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு இலவச அரிசியில் 1 ரூபாய் அரிசியில் தான் என்னுடைய முதல் கையெழுத்து. ஸோ இன்னைக்கு வந்து அரிசியெல்லாம் நீங்க கொடுத்துடலாம் அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஏன்னா எல்லாரும் வீட்டில் சாப்பாடு வச்சு கீழே கொட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து வறுமை ஒழிந்து விட்டது, ஏழ்மை ஒழியவில்லை. ஏழ்மையை ஒழிக்க நீங்கள் எதில் கையெழுத்து போட போகிறீர்கள்? அது முதல்ல விஜய்க்கு இந்த வறுமை ஏழ்மைங்கிற விஷயமாவது தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா நான் ஒரு புதுசு மாற்றா வர்றேன் அப்படி என்ன நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் இது ஒரு புது அமைப்பு வரணும்ன்றப்ப நான் மாற்று அப்படின்னு நானே விஜய் மாற்றாதாங்க நினைச்சேன். உண்மையிலே விஜய் பார்க்கவே முடியல. நான் என்ன மாற்றா, இப்ப நான் வழக்கறிஞரா இருக்கிறேன், இத்தனை சமூக நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், விஜய் பார்க்க முடியலையே, எதுவுமே பண்ண முடியலையே. அப்ப என்ன நான் என்ன பண்ண முடியும், விஜய் என்ன பண்ண முடியும் நான் சொல்ல முடியும்? இல்ல அதுதான் மேம். ஏன்னா புதுசா மாற்றா வரோம்னா நம்ம அதுக்காக நம்மளால முடிஞ்ச நம்ம இப்போ ஆட்சியில் இல்லை, நமக்கு அந்த அதிகாரம் இல்லை, ஆனால் அதிகாரத்தில் இருக்கவங்களை பார்த்து ஒரு குரலாவது எழுப்பி இருக்கலாமே அப்படின்னும் பேசுறது. அதுதாங்க இன்னைக்கு அரசியலை என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து நீங்க அதிமுக டைம்ல லாக்அப் டெத் நடந்துச்சுன்னா திமுக குரல் கொடுத்து அதை மைலேஜா பயன்படுத்திக்குவாங்க அவங்களோட தவறுகள் எல்லாம். அது மாதிரி விஜய் வந்து இவங்க ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா மைலேஜா பயன்படுத்திக்கிறாரு இப்போதைக்கு. ஒருவேளை அவரு சிஎம் ஆனாலோ இல்ல ஆட்சிக்கு வந்தாலோ அது இது வரைக்கும் அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதும் யாருக்கும் சொல்லல, இன்னும் அறிவிக்கல. நவம்பர்லயோ தான் கூட்டணியா இல்லையாங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. அவங்க என்ன அரசியல் கணக்கு வச்சு எப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னு தெரியல. விஜய் யாரு கூட பேசுறாருன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியல. அவர் கட்சியில எனக்கு தெரியல, புஷியான ஒருத்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் 2-3 பேர் இருப்பாங்களான்னு தெரியல. விஜய் கூட ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இன்னும் சமூகத்தில் ஏற்கனவே சமூக விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கிறவருங்க ஒரு 10 பேர் விஜயோடலாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த காலில இருந்து ஆலோசனை செய்தார்கள், இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம்னு நினைச்சாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளி வந்துச்சுன்னா, ஓ சரி அங்க என்னவோ நடக்குதுன்னு, அப்ப அவங்க என்ன பண்ணாலும் சரி நம்ம போய்
இப்போ விஜய் நான் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி எனக்கு குட் பண்ண சரி அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகே இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க, அப்போ இதெல்லாம் மாற்ற போறோம்னு சொல்றாங்க, இதெல்லாம் மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்பலாம். ஓகே ஓகே. விஜய் எங்க போறாரு எங்க இருக்காரு, இன்னும் ஒரு அரசு அந்த நடிகர் செலிபிரிட்டி மோட்ல இருந்தே இன்னும் வெளியே வந்ததா நான் பார்க்கல. ஓகே. அப்ப என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா கண்டிப்பா. அவரு என்ன சொல்றது, உண்மையா போய் ஒருத்தரோட தெரு தெருவா போய் பார்க்க முடியாது, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உண்மையான சங்கடங்கள் தான், அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எத்தனை பேரோடு பேசினார் சமூகத்தில், இவ்வளவு நாள் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எத்தனோடு பேசினார், இதை மாற்றலாம் என்று என்ன பேசினார். நீங்க வந்து இன்னைக்கு தர்மா ஐயா அவர்கள் இங்க திமுக அரசோடவே இருக்கிறார், இருக்கட்டுமே, ஆனா அவரோட வந்து அப்பப்போ பேசுவது சமூக மாற்றத்திற்கு நான் என்ன கொண்டு வந்தேன்னு பேசியிருக்கணும்ல விஜய். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி பேசுறதான் பேசுனே தவிர இவர் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நீ சரி இன்னொரு கஷ்டத்தோட இன்னொரு கஷ்டமும் வா அதையும் சேர்த்து நாங்க எடுத்துக்கிறோம்னு போக வேண்டியதான். இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.